The cell. Sixth science டெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த செல். ஸோ செல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல் வந்து இந்த ரெண்டு பிக்சர் பார்த்துருப்பீங்க இல்லையா. இந்த ஃபஸ்ட் இருக்கிறது வந்து செங்கல், ரெண்டாவது இருக்கிறது வந்து நம்ம செல்லு மைக்ரோஸ்கோப்பில் இருக்கிற ஒரு இதுதான். இப்போ செங்கலை சிமெண்ட் போட்டு கட்டினா எப்படி இருக்கு பாருங்க, அதே மாதிரி தான் செல்லு இருக்கு. செல் இருக்குது மைக்ரோஸ்கோப்குள்ள. இதை நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா. The cell is the basic structural and functional unit of every living organism. Cell தான் basic structure and function of every living organism சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செல் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அதோட ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் செல். இந்த செல் வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயும் இருக்குது. இந்த லிவிங் ஆர்கானிசத்தில் ஒரு செல்லோ இல்லை பல செல்லோ சேர்ந்தது தான் ஒரு லிவிங் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா லிவிங் திங்ஸும் எதால் மேடப்பாக இருக்குது, ஒன் ஆர் மோர் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த வெரைட்டி ஆஃப் செல் வந்து செல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி ஆஃப் செல் டைப்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், கேன் யூ see the cell in your naked eye? நம்ம வெறும் கண்களாக பார்க்க முடியுமா? ஸோ செல் வந்து ரொம்ப மைன்யூட், அது மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு தான் பார்க்க முடியும். ஓகே, அந்த செல்லை நம்ம எங்கே வச்சு தான் பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப் கீழே தான் பார்க்க முடியுமே தவிர நம்மளோட கண்ணால் அதை பார்க்க முடியாது. நவடேஸ் இப்போ வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து எவ்வளோ பெருசுப்படுத்தி வேணும்னா ஒரு செல்லை பார்க்க முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். Discovery of the cell. Englishman Robert Hooke was the scientist, mathematist and inventor. So Robert Hooke அவர் ஒரு இங்கிலீஷ்மேன், அவர் இன்வென்டர், சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன். ஸோ ராபர்ட் ஹூக் என்றவர் சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன் அண்ட் இன்வென்டர். ஸோ இவர் தான் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணார். அதாவது ஹி இம்ப்ரூவ்ட் மைக்ரோஸ்கோப் விச் வாஸ், அவர் இம்ப்ரூவ் பண்ணார் மைக்ரோஸ்கோப்பை விச் வாஸ் இன் தீஸ் டேஸ். அதாவது அந்த 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 காலத்தில் அந்த மைக்ரோஸ்கோப் ஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணி அதை ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பாக யூஸ் பண்ண வச்சார், அதாவது பில்ட் பண்ணார். ஸோ அப்போ இருந்த மைக்ரோஸ்கோப்பை கொஞ்சம் மாற்றி அமைச்சு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பாக மாற்றினார். ஹீ பிளேஸ் த வாட்டர் லென்ஸ் பிசைட் த மைக்ரோஸ்கோப் டு ஃபோக்கஸ் த லைட். அதாவது வாட்டர் லென்ஸை வச்சாராம் லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ரம் அன் ஆயில் லேம்ப், ஆயில் லேம்ப்லேருந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஆயில் லேம்பில் இருந்து லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எந்த லென்ஸ் யூஸ் பண்ணார்? வாட்டர் லென்ஸை யூஸ் பண்ணார். ஸோ அந்த வாட்டர் லென்ஸ், அந்த ஆயில் லேம்ப் எங்கே விழணும்? ஸ்பெசிமென் மேலே விழணும். அப்போது ஸ்பெசிமென் மேலே விழும்போது அது பிரைட்டாக தெரியும். So that he was able to see a minute parts of the object clearly. அதனால அவர் வந்து கிளியராக பார்க்க முடிஞ்சது. ஸோ ராபர்ட் ஹூக் யார்? இங்கிலீஷ்மேன். அவர் ஒரு சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன் அண்ட் இன்வென்டர். அவர் என்ன பண்ணார்? இம்ப்ரூவ் பண்ணார். அந்த காலத்தில் இருந்த மைக்ரோஸ்கோப்பை காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பாக பில்ட் பண்ணார். ஸோ எதை யூஸ் பண்ணார் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு? வாட்டர் லென்ஸை யூஸ் பண்ணார். அந்த வாட்டர் லென்ஸை எதை வச்சு ஃபோக்கஸ், அதாவது பிரைட்னஸை கொடுத்தாரு? ஆயில் லேம்ப் வந்து அந்த ஸ்பெசிமென் மேலே விழும்போது பிரைட் இமேஜ் கிடைக்கிற மாதிரி செஞ்சார். ஓகே, ஸோ இவர் தான் ராபர்ட் ஹூக். ஒன் டே ஹூக் மேட் தின் செக்ஷன்ஸ், அதாவது கார்க்கோட தின் செக்ஷன்ஸை எடுத்து மைக்ரோஸ்கோப் கீழே வச்சாரு. அப்போ அதில் ஐடென்டிக்கல் சேம்பர்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இங்கே இந்த மாதிரி ஐடென்டிக்கல் சேம்பர்ஸ், அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸை அவர் பார்த்தாரு. ஐடென்டிக்கல் சேம்பர்ஸ் ஹெக்ஸகனல் ஷேப்பில் ஹெக்ஸகன்னா அருங்கோணம் ஷேப்பில் கிடச்சிருக்கு அந்த சேம்பர்ஸ், அந்த ஷேப்பு. அண்ட் அவர் சர்ப்ரைஸ்ட் ஆனார். அதுக்கப்புறம் மெனி ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டார் பார்க்கறதுக்கு. எது கீழே? மைக்ரோஸ்கோப்பில் பட்டர்ஃப்ளையோட விங்ஸ், பீக்ஸோட காம்பவுண்ட் ஐஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை அவரை பார்த்தார். பல விஷயங்களை எது கீழே வச்சு? மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தார். அதுக்கப்புறம் அதோட அப்சர்வேஷன்ஸை வச்சு ஹூக் வந்து ஒரு புக்,
அந்த புக்குக்கு பேர் என்ன தெரியுமா? மைக்ரோகிராஃபியா. 1665ல பப்ளிஷ் பண்ணாரு. ஸோ மைக்ரோகிராஃபியா எப்போ பப்ளிஷ் பண்ணாரு? 1665ல. அவர் பார்த்த அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற ஐட்டம்ஸை வச்சு ஆப்ஜெக்ட்ஸ் அந்த என்னென்ன பார்த்தாரு? பீஸோட காம்பவுண்ட் ஐஸ், அப்புறம் விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கார்க்கோட தின் செக்ஷன் எடுத்து பார்த்துட்டு அவர் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு 1665ல, மைக்ரோகிராஃபியா. இன் லத்தீன் த வேர்ட் செல்லுவா மீன்ஸ் ஸ்மால் சேம்பர். ஸோ செல்லுன்றதுல ஒரு லத்தீன் வேர்ட் தான் செல்லுவா, அது ஒரு ஸ்மால் சேம்பர்னு அர்த்தம். The branch of science that deals with the study of cells is called cell biology. இப்போ ஒரு சின்ன ரீகேப்சுலேஷன் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பை, அதாவது செல்லை வந்து மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணது யாருன்னா ராபர்ட் ஹூக். அவர் வந்து அப்போ இருந்த மைக்ரோஸ்கோப்பை கொஞ்சம் டெவலப் பண்ணி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பாக மாற்றிட்டு அவர் எந்த லென்ஸை யூஸ் பண்ணார்? வாட்டர் லென்ஸை வச்சு அப்சர்வ் பண்ணுறதுன்னா, வாட்டர் லென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணார்? லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அவர் என்ன லைட் அங்கே ஃபோக்கஸ் பண்ணார்? ஆயில் லேம்ப் லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அவருக்கு இமேஜ் எப்படி தெரிஞ்சது? பிரைட்டாக தெரிஞ்சது. அப்புறமா இவர் வந்து தின் செக்ஷன் ஆஃப் கார்க்கை எடுத்து அது கீழே பார்த்த உடனே அவர் எப்படி அப்சர்வ் பண்ணார்னா, சேம்பராக இருந்தது, ஹெக்ஸகனல் ஷேப்பில் அருங்கோண வடிவத்தில் இருந்தது. அதுக்கப்புறமா அவர் பட்டர்ஃப்ளையோட விங்ஸை பார்த்தாரு, காம்பவுண்ட் ஐஸ் ஆஃப் த ஹனி பீஸை பார்த்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணி அவர் ஒரு புக்கை போட்டார். அந்த புக்குக்கு பேர் என்ன? மைக்ரோகிராஃபியா. எந்த வருஷம்? 1665ல அது பப்ளிஷ் பண்ணார். அண்ட் அவர் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஷ்யூ, இந்த செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா என்னவா மாறுது? டிஷ்யூவாக மாறுது. லத்தீனில் செல்வா அப்படின்னு என்ன ஸ்மால் சேம்பர்னு அர்த்தம். ஸோ செல்லுன்றது ஒரு லத்தீன் வேர்டு, இது கூட கேட்கலாம். செல்லுன்றது வந்து எந்த வேர்ட்? செல்லுவா. அந்த செல்லுவாவோட மீனிங் என்ன? லத்தீன் வேர்டு. அது செல்லுவாவோட மீனிங் என்ன? ஸ்மால் சேம்பர். ஸோ அந்த செல்லை பற்றி படிக்கிற அந்த ஸ்டடிக்கு பேர் என்ன? செல் பயாலஜி. த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் செல். ஸோ டிப்பிக்கல் செல்லில் வந்து 3 மேஜர் பார்ட்ஸ். அதாவது செல்லில் பார்த்திங்கன்னா 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. செல் மெம்பரைன், அவுட்டர் கவரிங் வந்து செல் மெம்பரைன், உள்ள லிக்விடாக இருக்கிறது சைட்டோபிளாசம், உள்ளே இருக்கிற இது வந்து நியூக்ளியஸ். ஓகேவா? ஸோ செல்லில் எத்தனை ஸ்ட்ரக்சர் இருக்குது? செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். அனலாகஸ் டு த பாடி இன்டர்னல் ஆர்கன் லைக், அதாவது நம்ம இது எதுக்கு இந்த மேலே இருக்கிற செல்லோட 3 பார்ட்ஸ் எதுக்கு சரிசமமாக சொல்லலாம்னா, ஐ, ஹார்ட், லங்ஸ் எக்ஸெட்ரா அந்த மாதிரி ஆர்கனல்ஸோட ஒப்பிடலாம். ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பாடியோட கண்ணு முக்கியம், ஹார்ட் முக்கியம், லங்ஸ் முக்கியம், பிரெயின், அந்த மாதிரி செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸை நமக்கு அனலாகாக கொடுக்கலாம். அப்புறமா அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன், வேல்யூபிள் ஃபங்க்ஷன்ஸ் எதெல்லாம் ரொம்ப தேவையோ அதெல்லாமே நார்மல் செல்லுலார் ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இங்கே செய்கிறாங்க. இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸும் செய்கிறாங்க, செல்லும் ஆர்கனல்ஸு. ஸோ இந்த செல்லுக்குள்ளே சில இம்பார்ட்டண்ட் ஆர்கனல்ஸ் இருக்குது, அது நம்ம செல்லுலார் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லலாம். த சைஸ் ஆஃப் த செல். ஸோ இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோமீட்டர்னா மில்லியன் ஆஃப் மீட்டர். மைக்ரோமீட்டர்னா ரொம்ப சின்னது, மில்லியன் ஆஃப் மீட்டர் தான் மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஃபியூ சென்டிமீட்டர்ஸ், அதாவது மைக்ரோமீட்டர்லேருந்து ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் வரையும் அதோட சைஸ் இருக்குது. ஆனால் இது எதுக்கு வழியாக தான் பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியும். த ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் த செல் இஸ் ப்ரெசன்ட் இன் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா தான் ஸ்மாலஸ்ட் சைஸ். அந்த பாக்டீரியாக்குள்ளே ஸ்மாலஸ்ட் சைஸ் இருக்கிற பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா, பாக்டீரியல் செல்லோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 மைக்ரோமீட்டர் டு 0.5 மைக்ரோமீட்டர். ஓகே, இப்போ என்ன பார்க்கலாம்? அதாவது மைக்ரோமீட்டர்லேருந்து ஃபியூ சென்டிமீட்டர் வரையும் இருக்குது. மைக்ரோஸ்கோப் கீழே தான் பார்க்க முடியும். பாக்டீரியா தான் அந்த ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் செல் இருக்குது. 0.01 to 0.5 மைக்ரோமீட்டர் வரையும் இருக்குது. பாக்டீரியலோட செல்லு சைஸ் வந்து 0.01 to 0.5 மைக்ரோமீட்டர் வரையும் இருக்குது.
இப்போது the aim to observe, அதாவது egg of an ஒரு நிமிஷம் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். to aim to observe the structure of a single cell, hence எக்கை எடுத்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாமே கோழி முட்டையை பார்த்துருக்கோம் இல்லையா, இதுதான் அந்த கோழி முட்டை கொடுத்துருக்காங்க. இங்கே மெட்டீரியல்ஸ் வந்து hen egg and a plate. மெத்தட் பார்த்திங்கன்னா என்னது, எக்கை உடைச்சி அந்த எக்கு ஷெல்லை பிரேக் பண்ணி ஓப்பன் எக்கை பிளேட்டில் ஊற்றிடுறாங்க. இது மெத்தட். இது அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கருன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு பார்ட். இந்த டிரான்ஸ்பரண்ட் சரௌண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ எக் ஹேஸ் அன் எல்லோ பார்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் சரௌண்டிங். அந்த ஒயிட் ஒன்று நடுவில் இருக்கிறது கரு எல்லோ இது. அண்ட் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் என்ன, ஆல்புமின். இது ஜெல் மாதிரி இருக்குது. அண்ட் இதுதான் செல்லோட சைட்டோபிளாசம். அப்போ எல்லோ கலரில் இருக்கிறது எது, ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அது நம்ம எதை சொல்லலாம், நியூக்ளியஸ்ன்னு சொல்லலாமா. அப்புறமா ஆன் த இன்டர்னல் சைடு ஆஃப் த ஷெல்லுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் சைடு இருக்கு இல்லையா, அதுதான் மெம்பரைன் லைக் ஸ்ட்ரக்சர். இதுதான் செல் மெம்பரைன் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் த அதர் ஹேண்ட், இன்னொரு பக்கத்தில் த லார்ஜஸ்ட் செல் ஆஃப் த எக், அதாவது லார்ஜஸ்ட் செல் ஆஃப் த எக் எது தெரியுமா, ஆஸ்ட்ரிச்சோட முட்டை தான் லார்ஜஸ்ட். எவ்வளோ, 170 millimeter, 170 millimeter வித். இதை நம்ம நேக்கட் ஐயால் பார்க்கலாம். ஸோ ஆஸ்ட்ரிச் முட்டை தான் பெரிய செல்லு, அது 170 millimeter நம்ம நேக்கட் கண்ணால் பார்க்கலாம். In human body, nerve cells are believed to the longest cell. So nerve cell the longest cell. அது நம்மளுக்கு தெரியும். The cell size has no relation to the size of an organism. இந்த செல் சைஸை வச்சு ஆர்கானிசத்தோட சைஸை நம்ம ரிலேட் பண்ண முடியாது. அண்ட் இதில் வந்து it is not necessary that the cells of say in elephant be much larger than those of mouse. ஸோ செல்லோட சைஸை வச்சு ஆர்கானிசத்தோட சைஸை நம்ம ரிலேட் பண்ண முடியாது ஆர்கானிசத்தோட. அதே மாதிரி இட் இஸ் நாட் நெசசரி டு சே, அதாவது எலிஃபேண்ட் வந்து மச் லார்ஜர் தேன் தோஸ் ஆஃப் மவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஷேப் செல்லுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது. இது நர்வ் செல், நியூரான், ஆர்பிசி வந்து பைகான்கேவ். ஓகே, அண்ட் மசில் செல்ஸ், இது இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் நம்பரை பார்க்கலாம், எவ்வளோ நம்பர் இருக்கும். ஸோ செல்லோட நம்பர், இப்போ நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து ஒவ்வொரு ஆர்கானிசத்தில் வேரி ஆகும். டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்தில் டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கும். இந்த ஆர்கானிசம் வந்து எய்தர் யூனிசெல்லார்னா சிங்கிள் செல்லாக இருக்கலாம், இல்லை மல்டி செல்லார்னா நிறைய செல்லாக இருக்கலாம். இந்த ஆர்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, அமீபா, கிளாம்டமோனாஸ், ஈஸ்ட். பாக்டீரியா, அமீபா, கிளாம்டமோனாஸ், ஈஸ்ட் எல்லாமே யூனிசெல்லுலார். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரா, மேங்கோ, ஹியூமன் பீங்ஸ், இவங்கெல்லாம் என்னது, மல்டி செல்லுலார். அப்போ அவங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் to millions ஆஃப் செல்ஸ். அப்ராக்சிமேட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஹியூமனில் நம்பர் ஆஃப் செல்ஸ் பார்த்தீங்கன்னா 3.7 into 10 to the power of 3.7 into 10 to the power of 13. அப்போது 3.7 into 10 to the power of 13 செல்ஸ், அதாவது நம்ம நம்பர் ஆஃப் செல்ஸ் அவ்வளோ இருக்கான். அதாவது 37 000 000 4 வாட்டி 000, இவ்வளோ கணக்கில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மளோட ஹியூமன் பாடியில் இத்தனை செல்ஸ் இருக்குது. அதாவது பெஸ்ட் யூ கேன் ரைட் இட் அஸ் 3.7 into 10 to the power of 13. இது கேட்கலாம். ranges of cell size, செல்லோட சைஸ், ரேஞ்ச் ஆஃப் செல் சைஸ் பார்த்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியல் செல், பிளான்ட் செல், egg of human, egg of frog, egg of hen, egg of ostrich.
ஸோ இது எல்லாமே வந்து சைஸ், அதாவது வெவ்வேறு, அதாவது வைரஸ் ரொம்ப சின்னது, அதுக்கப்புறம் பாக்டீரியா, அதுக்கப்புறம் பிளான்ட் செல், அதுக்கப்புறம் எக் ஆஃப் ஹியூமன், அதுக்கப்புறம் எக் ஆஃப் ராகி, எக் ஆஃப் ஹென்னு, எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச். இப்போ டைப்ஸ் ஆஃப் செல்ஸை பார்க்கலாம். நாம் டைப்ஸ் ஆஃப் செல்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோகேரியாட்டிக்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு நியூக்ளியஸ், ப்ரோன்னா ஃபஸ்ட்டு, கேரியாஸ்னா நியூக்ளியஸ். அப்போது அங்கே ட்ரூ நியூக்ளியஸ் இல்லை, நியூக்ளியார் மெம்பரேனும் இல்லை. அப்போ யூகேரியாட்டிக்னா யூ அண்ணா ட்ரூ நியூக்ளியஸ், நியூக்ளியார் மெம்பரேன் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ப்ரோகேரியாட்டிக் பார்க்கலாமா? ப்ரோகேரியாட்டிக் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா பாக்டீரியா. அதுக்கிட்ட ட்ரூ நியூக்ளியஸ் இல்லை, நியூக்ளியோலஸ் இல்லை, நியூக்ளியாய்டுன்னு அந்த நியூக்ளியஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியாய்டு. இது ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஆஃப் லைஃப்பில் ஃபார்ம் ஆன எர்த்தில் ஒன்று வந்து பாக்டீரியா. இதோட ரேஞ்ச் வந்து 0.00322 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். ஸோ அதோட ரேஞ்ச் வந்து 0.003 to 0.2 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். எக்ஸ்கிரீஷியா கோலை இந்த பாக்டீரியா நம்ம பார்த்துருக்கோம், ஈகோலைன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூகேரியாட்டிக் செல். ஸோ இதில் நியூக்ளியஸ் நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கு, ட்ரூ நியூக்ளியஸ், பிக்கர் தென் ப்ரோகேரியாட்டிக், ஆர்கனல்ஸ் பவுண்டட் இருக்கும். அண்ட் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை எல்லாமே சொல்லலாம், ஆல்கே எல்லாமே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அதாவது பீல் த செல்ஸ், அதாவது ஆனியன் செல்ஸை எடுத்துக்கிறோம், அது மைக்ரோஸ்கோப் கீழே வச்சோம்னா பார்க்கலாம். ஒரு கிளாஸ் லைட்டில் கவர் ஸ்லிப் போட்டு சொல்யூஷனை போட்டு நம்ம நைஃபை வச்சு பார்க்கலாம். ப்ரொசீஜர் வந்து ஆனியனை கட் பண்ணி பீல் பண்ணி, அதாவது பீல் பண்ணிவிட்டு அது மைக்ரோஸ்கோப், அதாவது ஸ்லைடில் வச்சுட்டு அது மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா இந்த மாதிரி, அதாவது சேம்பராக நம்மளுக்கு கண்ணு தெரியும் ரெக்டாங்குலர் செல்ஸில். இப்போ ப்ரோகேரியாட், யூகேரியாட்டிக்கோட டிஃப்ரென்சஸ் பார்க்கலாமா? அதோட டயோமீட்டர் எவ்வளோ இருக்கும்? ப்ரோகேரியாட்டில் பார்த்தீங்கன்னா 1 to 2 மைக்ரான் தான். ஆனால் இங்கே 10 to 100 மைக்ரான். ஸோ 1 to 2 மைக்ரான் வந்து a diameter of the prokaryotic cell and 10 to 100 meter diameter வந்து யாரோடது? eukaryotic cell. Absence of membrane bounded organelles. இங்கே presence of membrane bounded organelles இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா அந்த மாதிரி இருக்கிறது. நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியார் மெம்பரேன் இல்லை, ஆனால் இங்கே யூகேரியாட்டில் ட்ரூ நியூக்ளியஸ், அதை சுற்றி நியூக்ளியார் மெம்பரேன் இருக்குது. ப்ரோகேரியாட்டில் ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியை இருக்குது, யூகேரியாட்டில் ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளியை இருக்குது. பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் ரெண்டுமே செல்ஸ் தான், ரெண்டுமே யூகேரியாட்டிக் தான், ரெண்டுத்துக்குமே ஒரு டெஃபினைட் மெம்பரைன் பவுண்டட் நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ பிளான்ட் செல் எடுத்துக்கோங்க, எல்லாருக்குமே தெரியும் அது லார்ஜ் இன் சைஸ், நேச்சரில் பார்க்கும்போது ஹார்டாகவும் இருக்குது. அடிஷ்னலாக வந்து செல் வால் இருக்குது, செல் மெம்பரைனுக்கு முன்னாடியே அதை கவர் பண்ணுறது செல் வால் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் இருக்குது, குளோரோபிளாஸ்டில் குளோரோஃபில் இருக்குது. ஆனால் பிளான்ட் செல்லில் வேக்யூல்ஸ், லார்ஜ் வேக்யூல்ஸ் இருக்குது, சென்ட்ரியோல்ஸ் ஆப்சண்ட். ஸோ சென்ட்ரியோல்ஸ் ஆப்சண்ட். அனிமல் செல், அனிமல் செல்ஸ் வந்து ஸ்மாலர் தென் பிளான்ட் செல்ஸை விட ஸ்மாலர் தான், ஹார்ட் பார்ட் இல்லை, அதாவது செல் வால் ஆப்சண்ட், குளோரோபிளாஸ்ட் ஆப்சண்ட். ஓகே, ஸோ குளோரோபிளாஸ்ட் ஆப்சண்ட். அப்புறமா அனிமல் செல்லில் வந்து சின்ன சின்ன வேக்யூல்ஸ் இருக்கும். பிளான்ட் செல்லில் பெரிய வேக்யூல், ஆனால் இங்கே சின்ன சின்ன வேக்யூல்ஸ் இருக்குது. சென்ட்ரியோல்ஸ் வந்து அனிமல்ஸ் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பிளான்ட் செல்லில் இல்லை. டைமென்ஷன், செல் ஸ்ட்ரக்சர், இந்த டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். இந்த அபவ் இந்த செல் ஸ்ட்ரக்சரில் வந்து 3 டைமென்ஷன் வியூ கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 3 டைமென்ஷன் வியூ. ஸோ அந்த 3 டைமென்ஷன் வியூவில் அதோட சைஸ், லொக்கேஷன் ஆஃப் த செல், ஆர்கனல்ஸோட செல், அது எல்லாமே நம்ம கிளியராக தெரியும். அப்புறம் 3D வியூ, அதாவது 3D வியூ வந்து மோர் லைக் ரியாலிட்டி, ரியல் மாதிரியே நம்மளுக்கு தெரியுது இல்லையா? இந்த 3D வியூ வந்து என்டையர் வியூ ஆஃப் த செல்லு நம்ம ஈஸியாக பார்க்கறதுக்கும், அக்யூரேட் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த கரெக்ட் லொக்கேஷன், ஆர்கனல்ஸ் எங்கே இருக்குது அக்யூரேட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன் 2Dக்கும் 3Dக்கும் உள்ள வேரியேஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாலித்தீன் பேக் எடுத்துக்கோங்க, வாட்டர், மார்பிள், பாலு அண்ட் கோலிகுண்டா ப்ரொசீஜர் எடுத்துக்கோங்க. கோலிகுண்டு ப்ரொசீஜர் என்னென்னா, பாலித்தீன் பேக்கில் போட்டு வாட்டர் போட்டுடுறோம், வாட்டரில் வந்து மார்பிள்ஸை போடுறோம் பாலித்தீன் பேக்கு. அப்புறமா ட்ரா எ பிக்சர், அதாவது நோட் புக்கில் இருக்கிற மாதிரி பிக்சர் போட சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பிக்சர் போட்டவுடனே ரவுண்டு ஷேப்பில் போடுறோம் இல்லையா?
through 2-dimensional and for 3-dimensional spherical shapeல போட்டால் 3-dimensional. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரியலைஸ் யுவர் மிஸ்கன்செப்ஷன் ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ அனிமல் செல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் இன் ஷேப், ஆனால் the structure was not in round shape. ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இல்லை. நெக்ஸ்ட் we move on to the cell comparison. main functions பார்த்திக்கலாம். செல் வாலோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். செல்லை சுற்றி இருக்க ப்ரொடெக்ட் கொடுக்குது அண்ட் செல்லுக்கு ஸ்ட்ராங்னஸை கொடுத்து சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டார். செல் மெம்பரைன் வந்து ஹோல்ஸ் த செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்புறமா மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் செல்லுக்குள்ளே போகுது. ஸோ கேட்வே ஆஃப் த செல். Cytoplasm, water, gel-like material in which cell parts move. Area of movement இது. மைட்டோகாண்ட்ரியா வந்து இது பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் த செல், எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். அதனால் இதை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க. குளோரோபிளாஸ்ட் வந்து க்ரீன் கலர் குளோரோஃபில் பிக்மெண்ட் இதுக்கிட்ட இருக்குது. சன்லைட்டை வச்சு சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, ஃப்ரூட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஃபார் த செல். இது பிளான்ட் செல்லில் மட்டும்தான். வேக்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஃபுட்டு, வாட்டர் அண்ட் கெமிக்கல். ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் இது வேக்யூல்ஸ் தான். நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆஃப் த செல்லாக வேலை செய்யுது. கண்ட்ரோல் த செல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கண்ட்ரோல் சென்டர். நியூக்ளியார் மெம்பரைன் வந்து நியூக்ளியஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்புறமா மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸை பார்த்துட்ருக்கு. அதனால இது கேட்வே ஃபார் நியூக்ளியஸ். ஓகே, choose the correct answer. The unit measurement used for expressing the size of cell is micrometer. The cell absorbed has a cell wall and distinct nucleus. Plant cell. The control center of eukaryotic cell is nucleus, which is not an unicellular organism. Spirogyra. Most organelles in eukaryotes are found in cytoplasm. Fill in the blanks. The instrument used to observe the cell is microscope. I take part in food production of the cell. Who am I? Chloroplast. I am like a policeman. Who am I? Cell membrane controls entry and exit. The term cell wall was coined by Robert Hooke. The egg of ostrich is the largest single cell. True or false? The cell is the smallest unit of life. True. Nerve cell is the longest cell. True. Prokaryotes were first form of life on earth. True. The organelles of both plants and animals are made up of cells. No. False. The cells are made up of organelles. New cells are produced from the existing cells. True. Match the following. Control center, nucleus. Food producer, plant cell, chloroplast. Gate of nucleus, nuclear membrane. Gate of cell membrane. Energy producer, mitochondria. Arranged in correct sequence. Elephant, cow, bacteria, mango, rose plant. Bacteria, mango, rose plant, cow, elephant. From simplest to complex. Okay. Hen's egg, ostrich egg, insect egg, hen's egg, ostrich egg. Analogy. Prokaryote, bacteria. Eukaryote, amoeba, plant cell, any eukaryotic organism. Spirogyra, plant cell, amoeba, animal cell. Food producer, chloroplast, powerhouse, mitochondria. Mitochondria produces energy ATP. So they are called as powerhouse of the cell. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.